இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஐடி நிறுவனங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதாவது வந்து அசெஞ்சர், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சிடிஎஸ், கேப்ஜெமினி, ஜோகோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ஆனா இந்த நிறுவனங்கள் எல்லாத்துலயுமே வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. ஹைதராபாத், விஜயவாடா, கேரளா, பெங்களூரு, ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி வட மாநிலத்திலிருந்து வந்த ஆட்கள் தான் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் தங்கி வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாத்துலயுமே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் கேட்கிறேன், 2 டிகிரி முடிச்சிருக்கான் அந்த பையன், என்னடா தம்பி படிச்சு முடிச்சு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டியதுடா அப்படின்னு சொல்லி கேட்டா, பாலனா எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, பாலனா எனக்கெல்லாம் அந்த கம்பெனி வேலை கிடைக்குமா, பாலனா எனக்கெல்லாம் ஜோகோலாம் வேலை கிடைக்குமா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய கம்பெனி, அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பார்த்தா ரொம்ப மனவேதனையா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். சோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து பார்த்தா ஃபுல்லா மட்டம் தட்டி வச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனங்களும் இந்த தமிழ்நாடு அரசும். எங்களுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் யாருக்கும் வந்து சலச்சவங்க கிடையாது. சொல்லி கொடுத்தா எல்லாருமே செய்யக்கூடிய ஆட்கள் தான் எல்லாருமே. என்னுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில நீ இதுக்கு தான் லாய்க்கு, நீ இந்த நிலைமையில தான் இருக்கணும், இதுக்கு மேல நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு நாய்க்குமே நான் சொல்றேன், என்னைக்காச்சும் இந்த அரசியல் அதிகாரம், இந்த செல்வாக்கு இதெல்லாம் எங்க கையில வந்தது அப்படின்னு சொன்னா என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. அப்படி இல்லாத பட்சத்துக்கு உன் கம்பெனி தூக்கி ஒடிசா அந்த சைடு எங்காவது ஓடி போடா நாயே அப்படின்னு கண்டிப்பா எங்களோட முழக்கம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். எல்லா கம்பெனி அச்சாருக்கும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு தர மாட்டோம். வட மாநிலத்தை சார்ந்த அல்லது வந்து பீகார், ஒடிசா, பெங்களூரு, ஹைதராபாத் இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து உங்களோட நிறுவனம் எங்களுக்கு தேவையில்ல, உங்களோட ஆபீஸ் எங்களுக்கு தேவையில்ல. உங்களோட ஆபீஸ் எங்க போய் வச்சுக்கோங்க, ஒடிசா, பீகார், ராஜஸ்தான் இந்த தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள போய் உங்களோட ஆபீஸ் போய் வச்சுக்கோங்க. இதை சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இந்த தமிழ்நாட்டின் குடிமகன், இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன், இந்த மண்ணை இந்த மக்களை நேசிச்ச இனத்திலிருந்து வந்ததால கண்டிப்பா இதை பத்தி நான் தான் பேசுவேன், நான் தான் பேச முடியும்.